அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம மார்ஷல் யூனிவர்ஸ் சீசன் 4 எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோன்னா, இவன் ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணியிருப்பான், அந்த பப்பட் செக்டாருக்கு போயிட்டு பயங்கரமாக பிரச்சனை பண்ணியிருப்பானா. பிரச்சனை கூட பரவாயில்லைங்க, கடைசி அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஹல்க்கு சைஸில் ஒருத்தன் வந்து இறங்கியிருப்பான். லிந்தாங் அப்படியே பார்க்குறான், அத்தாடி வசமாக சிக்கனம் போல தெரியுதே அப்படின்னு பார்க்குறான். வந்தவன் கேட்குறான், டே பையா யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போ அடி வாங்கின 2 பேர் வரானுங்க. அவனுங்க வந்து என்ன சொல்கிறானுங்க, ஆக்சுவலாக அந்த யங் மாஸ்டருடைய அங்கிளாக இவன். அவன் என்ன சொல்கிறான், இவன் பேர் லிந்தாங், ஏகப்பட்ட பிரச்சனை கொடுத்துட்ருக்கான் நமக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஒரு ஹை லெவல் பப்பட்டை வேற அவன் திருடிட்டான் அப்படிங்கிறான். இந்த ஆள் என்ன சொல்கிறான், ஏண்டா நான் வந்து இத்தனை வருஷமாக உள்ளுக்குள்ளே ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டு இருந்தேன், வெளியில் வந்து பார்த்தா இவ்வளோ விஷயம் மாறி இருக்கே அப்படிங்கிறான். இப்போ அந்த எல்டர் என்ன சொல்கிறான், இவன் வந்து என் பையனை கொண்டுட்டான், எனக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறான். இவன் அப்படியே எல்டரை பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னா, ஏன் அவனுக்குலாம் வெக்கமா இல்லை, நம்ம செக்டாரோடைய மான மரியாதையை வாங்கிடுவ போல தெரியுதே, நீ எல்லாம் இருக்கிறதே வேஸ்ட்டு யூஸ்லெஸ்ன்னு சொல்லிட்டு உன்னோட ஸ்பிரிட் பவரை எனக்கு குர்றான்னு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. அவன் என்ன சொல்கிறான், உன்னோட பவரை எனக்கு கொடுத்துரு, உன் பையனுடைய சாவுக்கு நான் நீதி வாங்கி தரேன் அப்படிங்கிறான். இப்போது அந்த எல்டர் செத்தே போயிட்டாங்க. அதான் நம்ம ஹீரோ கேட்குறான், யோ உனக்கு தெரிஞ்சவனே இப்படி கொலை பண்ணுறியா அப்படிங்கிறான். இப்போது மேலே இருக்காங்கல்ல அந்த டீமன் செக்டாரை சேர்ந்தவங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த முறை லிந்தாங் நல்லா வசமாக மாட்டினா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த பொண்ணு இருக்கால, அவள் கூட வந்து பார்த்தீங்கன்னா இவனை இது வரைக்கும் பார்த்ததே கிடையாதான். அதான் அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, இவன் வந்து இருக்கிறதுல ரொம்ப மோசமான ஆளாம். இந்த பப்பட் செக்டாருக்காக இந்த டர்ட்டி ஒர்க் பண்ணுவாங்கல்ல, ஸோ இவன் ஏகப்பட்ட பேரை கொண்டு இருக்கான், ஒரு செக்டாரே அழிச்சிருக்கானா பார்த்துக்கோங்களேன். லிட்டரலாக இவனை புச்சர்னே கூப்பிடுவாங்களாம். அதான் லிந்தாங் இந்த வாட்டி பெரும் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ லிந்தாங் வந்து பார்த்தீங்கன்னா அசையாமல் நின்றுட்டுருக்கான். நான் ஷாவதியா சொல்லுது, டே நீ அவனுக்கு மேட்ச் கிடையாது, இங்கேருந்து ஓடி போயிடு அப்படிங்குது. ஆனால் இவன் என்ன சொல்கிறான், அதாவது நம்ம லின்னாங் தேன் இருக்கான்ல, அவனோட கம்பேர் பண்ணி பார்க்குறான். இல்லை இவன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கான்னு எனக்கு தெரியணும் அப்படிங்கிறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஷாவியனை தூரமாக அமுச்சிட்டு இவன் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஆப்போனண்ட் என்ன சொல்கிறான்னா, உனக்கு தெரிஞ்ச மொத்த விதையும் காட்டுறா அப்படிங்கிறான். இப்போ லிந்தாங் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவன் என்னதான் பார்க்கறதுக்கு ஹல்க் மாதிரி இருந்தால் கூட பயங்கர வேகமாக மூவ் ஆகிறாங்க. லிந்தாங் வந்து மென்டல் டெக்னிக் யூஸ் பண்ணி பார்க்குறான், வேலைக்கு ஆகலை. மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ணி பார்க்குறான், ஒன்றுமே வேலைக்கு ஆகலைங்க. பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கான் அந்த ஆளுக்கு. இப்போ லிந்தாங் என்ன பண்ணுறான்னா, அந்த டீமன் ஏப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஜேட் தண்டர் பாடி ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணி சண்டை போடுறான். இப்போ அவனால் தாக்கு பிடிக்க முடியுது. ஸோ 2 பேருக்குள்ளே பயங்கரமான சண்டை அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு சொல்கிறா, பரவாயில்லையே இவனால் வந்து ஈக்குவலாக நின்று சண்டை போட முடியுது அப்படின்னு சொல்கிறா. அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, என்னதான் அந்த பையன் ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட எவ்வளோ நேரத்துக்கு அவனால் தாக்கு பிடிக்க முடியும். இவங்க 2 பேருக்கு நடுவில் பவர் கேப் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. ஸோ இப்படியே சண்டை அப்படிங்கிறது போயிட்டு இருந்தா லிந்தாங்க்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ லிந்தாங் என்ன பண்ணுறான்னா, அந்த யுவான் பவர் இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணுறான். நார்மலாக இந்த பவரை யூஸ் பண்ணால் எல்லாருமே டிஃபீட் பண்ணிட முடியும். ஆனால் இந்த ஹல்க்கு பாயப்புள்ள அதை ஈஸியாக பிடிச்சி நசுக்கி போட்டுதுங்க. என்னடா இது அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது அவனை காணோம். மேலே இருந்து இவனை பிடிச்சி ஓங்கி ஒரே அடி தாங்க தரையில் அடிச்சுட்டு அவனுடைய பவரையுமே வந்து அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அந்த யங் மாஸ்டர் தூரத்துலேருந்து அவனை அவ்வளோ சீக்கிரம்லாம் கொன்றாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம். இந்த பொண்ணோட அப்பா என்ன சொல்கிறான், நீ வாமா நம்ம கிளம்புவோம், யார் வின்னர்னு தெரிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே இங்கே பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, இல்லைப்பா நீ போய் சண்டை போட்ட அப்படின்னா அவனை காப்பாற்ற முடியும், நீ மட்டும் அவனை காப்பாற்றிட்டேன்னு வச்சுக்கோ, நாளைக்கு நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக அவன் ஹெல்ப் பண்ணுவான், இது நமக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி வாய முடியல. அதுக்குள்ளே அங்கே ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது. என்னடா அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோ ஸ்பிரிட் ஃபயர் அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணான் இல்லையா, அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணியிருக்கான். இவன் பார்க்குறான் அந்த ஹல்க்கு, என்னடா இந்த சின்ன வயசுலேயே ஸ்பிரிட் பவர்லாம் வச்சுருக்கே அப்படிங்கிறான். அதான் நம்ம ஹீரோ சொல்கிறான், நீங்களாம் பெரிய ஆளுங்க, உங்கள் கூட சண்டை போடணும் அப்படின்னா ரெடியாக இருக்கணும்ல அப்படிங்கிறான். இருந்தாலுமே உன்னோட ஸ்பிரிட் ஃபயரை வச்சுலாம் உன்னால் என்ன ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லும்போது, இவன் ஏன்டா ஸ்பிரிட் ஃபயரை யூஸ் பண்ண போகிறான், பயப்புல கிரியேஷன் டெக்னிக் அப்படிங்கிறத ஆக்டிவேட் பண்ணுது. இதுக்கு முன்னாடி சண்டை போடும்போது அவன் என்ன பண்ணான், பாதி ஃபிங்கர் தான் யூஸ் பண்ணான். ஆனால் இந்த முறை அவனால் ஃபுல் ஃபிங்கர் அப்படிங்கிறது யூஸ் பண்ண முடியுது. ஸோ கிரியேஷன் டெக்னிக் வேறு லெவலில் பவர்ஃபுல்லாக இருக்குது. இவனால் சுத்தமாக தாக்கு பிடிக்க முடியல, லிட்டரலாக டிஃபீட் ஆகிட்டான். இப்போ ஷாஜாவ் என்ன சொல்லுதுன்னா, இங்கேருந்து சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்லுது. இவன் என்ன பண்ணுறான், ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அந்த யங் மாஸ்டர் கிட்ட, இந்த பேர் உங்ககிட்ட கொஞ்சம் கேள்வி கேட்க வேண்டியிருக்கு, அமைதியாக கூட வான்னு சொல்லிட்டு அவனை அப்படியே அலேக்கா தூக்கி ஷாவியான் மேலே வச்சுட்டு கிளம்பலான்னு பார்க்குறான். இந்த ஆள் இன்னும் சாகலைங்க. அந்த ஆள் எந்திரிச்சு வரான், டே நில்லு இன்னும் சண்டை முடியல அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ அப்படியே பார்த்துட்டு, நீ இன்னும் சாகலையா, சரி நம்ம அடுத்த முறை சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பி போயிட்டான். அந்த ஆளால் நிற்க கூட முடியல, இதில் சண்டை முடியலன்னு பேச்சு வேற. இந்த கிரேட் டீமன் செக்டார் இருக்காங்களா, அவங்க பார்க்குறாங்க, இந்த பையன் ஒரு வழி பண்ணிட்டான்டா அந்த பப்பட் செக்டாரை, பரவாயில்ல இதில் நமக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க.
இப்போ இந்த யங் மாஸ்டர் என்ன சொல்கிறான்னா, எதுக்கு என்னை பிடிச்சிட்டு வந்த, தேவையில்லாமல் எங்கள் செக்டாரை பகைச்சிக்காத அப்படிங்கிறான். அதான் நம்ம ஹீரோ சொல்கிறான், டேய் ஏற்கனவே பகை பற்றிட்டு எரியுது, இவன் வேற அப்படின்ன உடனே, இல்லை இங்கே பாரு, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், யாரும் உனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறான். அதான் நம்ம ஹீரோ கேட்குறான், என்னை பார்த்தா நான் 3 வயசு குழந்த மாதிரி தெரியுதா உனக்கு, இந்த பார் எனக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் வேணும், ஒழுங்கு மரியாதையாக சொல்லு அப்படின்ன உடனே, இன்ஃபர்மேஷனா உனக்குலாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன், என்னை பார்த்தா எப்படி தெரியுது அப்படிங்கிறான். அதான் நம்ம ஹீரோ சொல்கிறான், இங்கே பாரு ஒரு சில மென்டல் டெக்னிக்ஸ் இருக்குது, நான் அதை யூஸ் பண்ணேன்னா உன்னோட மெமரிஸ் என்னால் பார்க்க முடியும், ஆனால் அதை யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீ வந்து பைத்தியம் ஆகிடுவே, எப்படி வசதி, அந்த டெக்னிக்கை பயன்படுத்தவா அப்படின்னு உடனே அவன் லைட்டாக பயப்பட ஆரம்பிக்கிறான். சரி என்னடா இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு கேட்டால், 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் அங்கே போயிருக்கீங்க, அங்கே இருந்து ஒரு ட்ரெஷர் கிடச்சிருக்கு, அந்த ட்ரெஷர் எங்கே அப்படின்னு கேட்குறான். என்ன ட்ரெஷரு, அப்போல்லாம் எதுவுமே இல்லையே அப்படிங்கிறான். இவனுக்கு சரியான கோவம் வந்தது. இவனோட மென்டல் டெக்னிக்கை யூஸ் பண்ண உடனே அவன் கதற ஆரம்பிக்கிறான். சரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவன் என்ன சொல்கிறான்னா, எங்கள் அப்பா இந்த மாதிரி ஒரு மிஸ்டீரியஸ் பொருள் அப்படிங்கிறது எடுத்துகிட்டு வந்தார், இப்போ அதை வந்து ஒரு 10 நாள் நாங்கள் அதை ஓப்பன் பண்ண போகிறோம், அதுக்கு தான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஷாவ்தேவ் என்ன சொல்லுது, அந்த ஆள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, சப்போஸ் அவன் ஓப்பன் பண்ணிட்டான் அப்படின்னா இது நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படிங்குது. அது மட்டும் இல்லாமல் இவன் என்ன பண்ணுறான், அவங்க செக்டாரில் யார் இருக்காங்க, அவங்களுடைய பவர் லெவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மொத்த இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ணிட்டான். இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு இவன் ஒரு டெக்னிக் எடுத்துகிட்டு வந்தான் இல்லையா, அதையுமே இவன் வாங்கிக்கிறான். இப்போது இவங்க அப்பா கிட்ட, அதாவது யங் மாஸ்டருடைய அப்பா கிட்ட இவன் காணாமல் போன விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஹல்க் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி என்னுடைய தப்பு தாங்க, நான் தான் வந்து ஒழுங்காக பார்த்துக்கல அப்படிங்கிறான். இப்போ அவன் என்ன கேட்குறான், ஏண்டா உன்னுடைய பவர் லெவல் என்ன, அவனுடைய பவர் லெவல் என்ன, எப்படி அவன் உன்னை மீறி கொண்டு போனான் அப்படின்னு கேட்கும்பொழுது, இல்லைங்க நான் வந்து அந்த பையனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். சரி ஓகே, எப்படியாவது அவனை காப்பாற்றி கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லும்பொழுது இவர் என்ன சொல்கிறாரு, இங்கே பாரு இப்போதைக்கு இந்த நியூஸ் வந்து வெளியில் போகக்கூடாது சரியா, அவன் வந்து உன்னையே அடிச்சுட்டு கொண்டு போயிருக்கான் அப்படின்னா அவன் சாதாரண பையனாக இருக்க வாய்ப்பு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவன் எதுக்காக இதை செய்யறான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எல்லாருக்குமே ஆர்டர்ஸ் அப்படிங்கிறத கூட எல்லாருமே ஜாக்கிரதையாக இருக்கணும், செக்யூரிட்டி அப்டேட் பண்ணுங்கடா அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம அந்த கிரேட் டீமன் செக்டாருக்கு வருது. அதாவது அந்த பப்பட் செக்டாரில் எந்த ஒரு மூமெண்ட்டுமே நடக்கல. இப்போ இந்த பொண்ணு என்ன சொல்கிறா, இல்லைப்பா இது ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்கிறா. என்னம்மா சொல்கிற அப்படின்னு கேட்கும்பொழுது, அதாவது அவன் வந்து அவங்க அப்பனுக்கு ஒரே புள்ள காணாமல் போயிருக்கான். அப்போ அவன் என்ன பண்ணணும், இந்நேரத்துக்கு எல்லா இடத்துலையும் தேடணும்ல, ஆனால் எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருக்காங்க அப்படின்னா அப்போ ஏதோ ஒன்று பெருசாக நடக்குது அப்படிங்கிறா. அதான் இந்த மனுஷன் பார்க்குறான், ரைட்டு அப்போ படைகளை திரட்டு நம்மளும் போய் என்ன தான் நடக்குது பார்த்துடலான்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. இங்கே நம்ம ஹீரோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன்கிட்ட இருந்து அந்த டெக்னிக்கை வாங்கினான்ல அதை வந்து மிக சிறப்பான வகையில் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டு இருக்கான். வாயை மட்டும் சும்மா இல்லாமல், எப்பா நீ கொடுத்த கிஃப்ட்டுக்கு ரொம்ப நன்றிப்பா அப்படிங்கிறான். அவன் முறைக்கிறான். அதான் ஹீரோ சொல்கிறான், ஏன்டா எப்போ பார்த்தாலும் முறைச்சிக்கிட்டே இருக்க, இந்த சிட்டி சீக்கிரம் வந்துடும், முறைக்காமல் இருறா அப்படிங்கிறான். ஸோ இங்கே தான் இந்த ஒரு எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், பை.